நின்கனமும் தீயினில் தூசாலும் செப்புகளோர் எம்பாவா என்ற ஆண்டாளின் திருப்பாவையை திருமலை குப்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாளின் திருவடிகளிலே சமர்ப்பித்து ஆன்மீகத்தை பெரிதும் போற்றி வளர்த்தவர்கள் ஆண்களே என்கின்ற தலைப்பிலே என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன்னாலே வைப்பதற்கு முன்பாக இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை பேராசிரியர் சிவராஜ் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நாடறிந்த தமிழறிஞரும் தமிழ்ச்செம்மல் விருது பெற்ற ஒரு நல்லாசிரியருமான விளங்கக்கூடியவர். தெலுங்கு நாட்டில் கூட விருது கொடுத்துருக்காங்க அரசு விருது. செங்கோலால் செய்த விரல், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் ஆன கடல், சங்கநூல் செரித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழன்னை, நினைப்பதெல்லாம் இந்த தமிழ் மண்ணை என்று வாழ்ந்து வருகின்ற என்னுடைய நடுவர் ஐயா அவர்களை முதற்கண் வணங்கி, என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் அவர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஊருக்கு நான் 3 விதங்களில் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த மக்களுக்கும் இந்த ஊருக்கும் 3 விதங்களில் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். 3 விதங்களில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் முதலாவது ஒன்று, என் பேச்சு என் பொண்டாட்டியே கேட்கறது இல்லை. ஆனா என் பேச்சை என்னுடைய பொண்டாட்டியை கேட்கறது இல்ல. என்னுடைய பேச்சை கேட்பதற்காக இப்படி ஒரு மேடை அமைத்து என்னை அழைத்து என்னுடைய பேச்சை கேட்பதற்காக குழுமி இருக்கக்கூடிய இந்த திருமலை குப்பம் பகுதி வாழ் மக்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றி கடன் வழியே நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது முதல். பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் அது நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது. நம்பிக்கை அதுதான் முக்கியம். அந்த நம்பிக்கை அதிகமாக கொண்டு வாழ்பவர்கள் ஆண்களா பெண்களா? கோயிலுக்கு போய் வந்துடுறோம், நம்ம நேராக போகிறோம் வரோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உக்காந்து பாருங்க, கோயிலில் 2 வரிசை இருக்கும். ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம். ஆண்கள் வரிசையை பார்த்துக்கிறீங்களா? அமைதியாக வரிசையாக நின்று போனோம் பாரு. கோயில் எதுவுமே பேச மாட்டேன், கம்முன்னு நின்னுப்பா. கிட்ட போகும்போது வந்து சாமி. பெண்கள் வச்சு பார்த்துக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தெரியும், ஒரே கியாமியா தான் பேச்சு தான். என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. பேச்சு தான். யாரும் நின்று பயபக்தியா சாமி கும்பிடுறது கிடையவே கிடையாது. எங்க வீட்டுல என் மனைவி கிளம்புவான், நல்லா புடவை கொடுத்தி நகையெல்லாம் போட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டுன்னு அந்த பை ஒன்று எடுத்துன்னு என்னை கூப்பிடுவா கோயிலுக்கு. எதுக்குன்னா நான் தான் அவருக்கு டச்சப் பாய். அந்த ஹேண்ட் பேக்கே கையில் கொடுத்துருவான். போய் என்ன எங்கே விழுந்து கும்பிடுவான். எழுத உடனே அந்த கட்சி கொடுங்க எடுத்து நம்ம தானே பண்ண டச்சப் பாய் மாரி கட்சி கொடுக்கணும். அடுத்து அந்த பிள்ளையார்கிட்ட போவான். போய் கும்பிட்டு, சார் ஏன் 2வது நான் இந்த ஊருக்கு நன்றி கடன் பட்டுக்கிறேன்னு சொல்கிறேன்ல, இப்போ சொல்கிறேன் சொல்லுங்க. போய் நின்று என்ன பண்ணுவா, சாமி கும்பிட்ற நேரத்தில் கிட்ட போகும்போது விபூதி கொடுப்பாங்க இல்லையா? எல்லா இதுலையுமே விபூதி கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க. சார் பிள்ளையார் கோயிலில் 4-5 பிரகாரம் இருக்கும், எல்லா இடத்துலையும் விபூதி கொடுப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரே விபூதி தான், அது நமக்கு தெரியும். ஆனால் பெண்களுக்கு தெரியாது, அது என் மனைவிக்கு தெரியாது. அவள் என்ன பண்ணுவோன்னா, விநாயகர்கிட்ட கொடுக்குற விபூதி தனியாக வைக்கணும், முருகர்கிட்ட கொடுக்கறது தனியாக வைக்கணும், உள்ள கருவறையில் கொடுக்கறத தனியாக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் தான் துண்டு பேப்பர் பொறுக்கணும். எல்லாம் சாமி கும்பிடுப்பான், நான் போய் கொஞ்சம் துண்டு பேப்பர் பொறிக்கணுப்பேன். நான் ஒரு நாளும் கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டதே இல்லை. இன்னைக்கு தான் வந்து நின்று இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் எவ்வளவு நிம்மதியாக சாமி கும்பிட்ட ஒரு கோயில் இருக்குன்னா திருமலை குப்பம் கோயில். இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக உங்களுக்கு நான் 2வது நன்றி சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட இந்த திருமலை குப்பத்தில் சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று நடக்கும் பார்த்துக்கிறீங்களா? அது வந்து பெண்களுக்காகவே சிறப்பாக தனியாக நடத்தப்படுகிற பூஜை தான் விளக்கு பூஜை. அதில் நம்ம கலந்துக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் கலந்துக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 500 ரூபாய் வாங்கினானுங்களே, என்ன தரானுங்க அந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு? என்னது பிளாஸ்டிக் டப்பாவா? இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த கோயில் வேணாம், பக்கத்து தெரு கோயிலில் பெரிய நல்ல சில்வர் அடுக்கு டப்பி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, அடுத்த வருஷம் எங்கே தான் போனோம்? அங்கே தான் போனோம். இந்த நவராத்திரி விழா சார், இந்த வீட்டில் ஒரு கொலு வைப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா? நம்ம தான் சார் எல்லாமே எல்லாத்தையும் எடுத்து இறக்கி தொச்சு எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் வச்சு புதுசாக அந்த வருஷம் வாங்க வேண்டிய பொம்மையை எடுத்துன்னு வந்து வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து அன்னைக்கு என்ன கற்பூரம்
சார் வீட்டுல பூஜை, வீட்டுல நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா? என்ன தெரியுங்களா பண்ணுங்க மனைவி? கற்பூரத்தில் கையில கொடுத்துருவான், 6ஆவது தட்டாவை எடுத்துக்குவான். கற்பூரம் 6ஆவது தட்டு எடுத்து வரும்போது இது அவியாம இருக்கிறதுக்கு நீ கற்பூரம் போடணும். இது கற்பூரம் போறது பிரச்சனை இல்லை, மணி என் கையில கொடுத்துருவான். ஆட்டினேவா நான் என்ன பண்ண, மணி ஆட்டின்னு கையில ஒரு கற்பூரத்தை வச்சுன்னு பின்னாடியே போனோம். எடுத்துட்டு போகும்போது அது அவியும் போது கரெக்டா இதை போட்டு என்ன பண்ணினா கொடுத்தானா தேங்காய் உடைக்க சொல்லுவா. சரியும் நாங்க உடச்சு என்னத்துக்குமா உங்களுக்கு மனசு கஷ்டம், நீங்களே எப்படி உடச்சு எடுத்துன்னு போறீங்களோ எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டு. அது நல்லாவே வராது. கேட்கறேன் சார் என்ன பார்த்து, என்னதான் பச்சு நீ ஒரு தேங்காய் உடைக்க தெரியல, தேங்காய் உடைக்க பச்சு நான் சொல்லுங்க ஐயா. அப்படி அவங்களுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது, பக்தி நெறினா என்னன்னு தெரியாது சார். இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போ போனாலும் எந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சாலும் நான் என்ன தெரியுங்களா வேண்டுவேன், என் மாமியார் நல்லா இருக்கணும், என் மச்சின்ச்சு நல்லா சொல்லுங்க, என் மாமியார் நல்லா இருக்கணும், என் மச்சின்ச்சு நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். என் மனைவி ஒரு நாளும் எங்க மாமியார் நல்லா இருக்கணும், என் நாத்தனார் நல்லா இருக்கணும்னு வேண்டதே கிடையாது சார். வேண்டதே கிடையாது சார். ஆனா ஞாபகம் கிடையாது. காரணம் என்ன, நமக்கு தன்னால கண்ணால எதுவுமே நமக்கு எல்லாமே பொது நலம் தான். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம வேண்டுவோம். நீங்க நினைச்சு பாருங்க, வேண்டுதல் கூட ஆண்கள் பொதுவாக தான் வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டுவா பார்த்துக்கோ. இப்ப கூட கேட்டாங்க, என்ன தெரியுமா சொன்னேன், யார் பேர் ஆச்சு, நீ சாமி பேர்லயே பண்ணுவான். சரி சாமி பேர்லயே பண்ணும். ஆனா பெண்கள் எப்படி விடுவாங்களா, பேரு ராசி நட்சத்திரம் கோலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு தெரியாதா நீ யாருன்னு, நீ போய் நிக்கிறிய நீ யாரு என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு நீ சொல்லிதானா தெரியணும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. பக்தி நெறியை வளர்க்கக்கூடியதுல சார் வேண்டுதல். எந்த ஆம்பளையாவது இது வரையும் வந்து நீங்க கூட எத்தனையோ வேண்டுதல் வச்சிருக்கலாம், நான் வச்சிருக்கலாம். என்னைக்காவது வீட்டுல இருக்கிற பொம்பளை மொட்டை அடிக்கும் நம்ம வேண்டுகிறோமா? இல்ல இல்ல. ஆனா பொம்பளை வேணுது பாத்துக்கிறீங்களா, மொட்டை தான். எங்க அம்மா எப்ப வேண்டுதல் வச்சாலும் எங்க அப்பாவுக்கு மொட்டை தான். எங்க அப்பாவை நான் பெரும்பாலும் மொட்டை தலைவர் தான் பாத்துறேன். ஒரு நாள் என்ன கூட்டு போய் வச்சிட்டாங்க, எங்க அப்பா கூட கூட்டு போய் என்ன வச்சாங்க, என்னப்பா இது எனக்கு வச்சிட்டீங்கன்னா அவர் சொன்னாரு, எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தான்ட சார். என் மனைவி எங்க அம்மா பண்ண வேலையில கரெக்டா ஒண்ணு ஃபாலோ பண்றாங்கன்னா அதுதான். அவ வச்சாங்கன்னா வேண்டுதல் எனக்கு தான் மொட்டை, முதல் மொட்டை சார். அது இல்லாம என்ன பண்ண தெரியுமா, ஒரு முறை காலில் அடிபட்டு இருந்துச்சு. அது வேண்டிங்கன்னா சார் தீ மிதிக்கிறேன், யாரு நானு. அவ வேண்டிக்கினா தீ மிதிச்சது நானு. சரிம்மா, ஒரு வீட்டுக்காருக்கு இப்படி ஆயிட்டு இருக்குது, நீ என்ன வேண்டிக்கிற, தீ மிதிக்கிறேன்னு வேண்டிக்கிறேன், நான் மிதிக்கிறேன். ஒரு மனைவியா நீ என்ன வேண்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா, நான் 50 ரூபாய்க்கு கற்பூரம் கொளுத்துறேன்னு வேண்டிக்கிறேன். சரி இதுதான் சார் அவங்களுடைய வேண்டுதல். நீங்க வேண்டுதலை பார்த்தீங்கன்னா இப்படிதான். இது பரவாயில்ல. போன வாரம் ஒன்று சொல்லியிருக்கிறா, என்ன தெரியுங்களா, பையனுக்கு ஒழுங்கா படிப்பு வர மாட்டேங்குது, இந்த வருஷம் அவன் பாஸ் ஆயிட்டானா உனக்கு அழகு குத்தறதா வேண்டினுங்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது, அழகெல்லாம் குத்தவே முடியாது, அவன் பாஸ் ஆக மாட்டான். அந்த வேண்டுதல் ஒண்ணுதான் நடக்காம போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சார் பக்தி நெறி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாயன்மார்களை பாருங்க, 63 நாயன்மார்கள்ல 3 பேர் தான் பெண்கள், மீதி 60 பேர் ஆண்கள். ஆழ்வார்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் ஐயா, காரைக்கால் அம்மையார் ஒண்ணு, மங்கையர் கரைசியார் ஒண்ணு, இசைஞானியார் 3 பேர் பெண்கள், 60 பேர் ஆண்கள். சரிங்களா? அடுத்து சித்ராபாத் சொல்லுங்க. அடுத்து 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு ஆழ்வார் ஆண்டாள் மட்டும்தான், மீதி 11 பேர் ஆண்கள். அதற்கு அடுத்து வந்த அருளாளர்கள் எடுத்து பாருங்க, வள்ளலார் ஆகட்டும், தாயுமானவர் ஆகட்டும், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இப்படி எல்லாருமே ஆண்களாக இருந்து இந்த இந்து சமயத்தை இந்த நாடல்ல, ஊரல்ல, மாநிலம் அல்ல, இந்தியாவில் உலகத்திற்கே இந்து சமயத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டிய ஒரு வீர துறவி உண்டு என்றால் அது சுவாமி விவேகானந்தர் தான். அவர் ஒரு ஆண் தான் சார். ஆம்பளைய ஏன் நாம சிங்கன்னு சொல்றோம், பெண்களை ஏன் புலின்னு சொல்றோம் தெரியுங்களா? சொல்லுங்க. ஆண்கள் சொல்லும் போது ஆம்பளை சிங்கன்னுவோம், பொம்பளை சொல்லும்போது சொல்லுவான் பொம்பளை புலின்னும். சார் காட்டுல சிங்கத்தினுடைய வேட்டை நடக்குதுன்னா எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? சிங்கம் அப்பொழுதுக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டு தான் வேட்டையாடிய விலங்கி அப்படியே போட்டு போயிடும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நிறைய பிற விலங்குகள்லாம் வந்து அந்த உணவை சாப்பிடும். அதனால சிங்க வேட்டை நடந்தா காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி. புலி வேட்டை ஆச்சுன்னா என்ன தெரியுங்களா பண்ணும், சாப்பிட்டு மீதி குகைக்கு இழுத்துன்னு போயிடும். அதை வத்த வச்சு உடம்பு போட்டு வச்சு அதுவே துண்ணுமே தவிர்த்து ஒரு விலங்கு என்ன பண்ணாது, அதை சாப்பிடாது. ரெண்டா தெரிஞ்சுங்க, சிங்கம் மட்டும்தான் குடும்பம் என்கின்ற அமைப்போடு வாழற விலங்கு. அந்த சிங்கம் மட்டும்தான் நடக்கும் பொழுது எந்த விலங்குக்கும் இல்லாத பழக்கமாக எல்லாமே முன்னாடி பார்க்கும், ரைட்ல பார்க்கும், லெப்ட்ல பார்க்கும். சிங்கம் மட்டும்தான் பின்னாடி பக்கமும் பார்த்து நடக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் என்பவன் தான் பிறந்த குடும்பத்தையும் பார்க்கணும், தான் பெண் எடுத்த குடும்பத்தையும் பார்க்கணும், தனக்கு முன் பிறந்தவர்களையும் பார்க்கணும், தனக்கு பின் பிறந்தவர்களையும் பார்க்கணும். அதனால தான் அவன் ஆம்பளை சிங்கம். அப்படி இருக்கிறதுனால தான் அவன் ஆம்பளை சிங்கம், இல்லைன்னா அது அசிங்கம். ஆனா பெண்கள் அப்படி அல்ல, புலி மாதிரி தன் வீடு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய இதுவே. ரெண்டு பெண்கள் தான் வீட்டுல, ஒண்ணு மாமியாரு, இன்னொன்னு மருமகன். இருக்கிற 2 பேர் 40 ஆம்பளை விடுவோங்க ஒரு ரூம்ல. இப்ப இவரு நானு ஐயா 3 பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களை விட்டீங்கன்னா 30 நாள் இல்ல 3 வருஷம் ஆனாலும் ஒரே ரூம்ல நாங்க 3 பேர் ஒத்துமையா இருப்போம். இவங்க 2 பேரும் 3 மணி நேரம் இருப்பாங்க பாருங்க. இப்ப உக்காந்துக்கிறாங்க, இறங்கின பிறகு என்ன கதை ஆகும் தெரியாது. முடியாது சார், ஒத்துமையா இருக்க முடியாது. இறை பணியை செய்யணும்னா என்ன தெரியுங்களா தேவை? ஒத்துமை தேவை. ஒத்துமை இருந்தால் மட்டும்தான் இறைவனுக்கான பணிகளை முன்னெடுத்து செய்ய முடியும். நீங்கள் எந்த விழானா எடுத்துங்க, கோயில் எத்தனை விழா நடக்குது? கும்பாபிஷேகம் தொடங்கி சாதாரண பூஜை வரைக்கும் எத்தனையோ விழா நடக்குது. அத்தனை விழாக்களையும் ஆண்கள் தான் ஒன்று சேர்ந்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கிறார்களே ஒழிய எந்த பெண்களாவது குழுவா போய் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்க சொல்றதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்ல நடத்துறது கிடையாது, யாரும் பண்றது கிடையாது சார். இன்னொன்னு தெரிஞ்சுக்க, ஒன்றை இறுதியாக நான் சொல்லி விடைபெறுக விரும்புகின்றேன். ஆண்கள் வளர்த்ததால் தான் இதற்கு பேர் ஆன்மீகம். சரிங்களா? எனவே பக்திக்கு பெரிதும் தொண்டு நிற்பவர்கள், இன்றும் சிறந்து விளம்பவர்கள் ஆண்களே என்ற நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு, 3வதா ஒரு நன்றி கடன் பட்டுக்கிறேன்னு நான் சொன்னல, 2 சொல்லிட்டேன். 3வதா ஒன்று சொன்னல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் என் பேச்சை கேட்டு கீழே இருக்கிறது எதுவும் எடுத்து என் மேல போடாம இருந்தீங்களே, அதுக்காக அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.